நான் சொன்ன மாதிரி இது வந்து சரி இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டையும் காமிச்சிருக்கோம், மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ராய்ஸும் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். வணக்கம் கமல் சார். கமல் சார் 28 ஆண்டுகளுக்கு அப்புறம் 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் 2 வந்து அப்போ இருந்த அதே ஊர், அதே கரப்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா, வேற யாருமே என்ன நினைக்கிறீங்க சார்? முக்கியமான ஆட்களை விட்டுங்க, நாமளும் தான். நாம் இல்லாமல் அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க தனியாக? நாமளும் தான். அதையும் தான் சொல்கிறது இந்த படம். அதற்கு தனி அப்ளாஸ் நான் கொடுத்துட்டேன், இனி நீங்கள் கொடுக்க வேண்டி பார்க்கிறேன். சார் சார் இந்தியன் 2 வந்து ஜூலை 12 ரிலீஸு. இந்தியன் 3 எப்போ ரிலீஸு? இதனுடைய 4ஆம் பாகம் 5ஆம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா? அதாவது நீங்கள் சொல்லும் போதே பதறது எனக்கு. அதாவது தயவு செய்து இப்போ அதை பேச வேணாம். இந்தியன் 1 எடுக்கும் போது நான் இந்தியன் 2 சொன்ன போது எப்படி டேரக்டர் பதறாரு, அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதறது. காலையில் 4 மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. இதை நீங்கள் பாருங்கள், இதுக்கு அடுத்து வரதையும் வெற்றி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தெம்பு இருந்தால் எங்களுக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம். சங்கர் சார், இந்த இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப் பல விதமான கதைகள் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த மாதிரி நினச்சிக்கிங்க, சிரிச்சுக்கிங்க? சரி கமகின், அதாவது பல யூடியூப் சேனலில் இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதானே ஆளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இதெல்லாம் பார்ப்பீங்களா? இல்லை, உண்மையிலே இப்போ சமீபமாக எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. வாங்கி பார்க்கட்டும். பார்க்கும்போது பொருத்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க, பொருந்தலைன்னா வேறு மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். இந்தியன் 1ல வந்து சுகன்யா வருவாங்க. சார் மைக் வாங்கிக்கிறீங்க? அவங்களும் சாகல. சார் மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ். இந்தியன் 1ல சுகன்யா மேடம் வராங்க, அதே வயசான கேட்டப்பில். ஸோ சாரம் இருக்காங்க, அவர் ஃபாரின் போயிடுறாரு. மேடம் என்னன்னு தெரியல. இந்தியன் 2ல சுகன்யா வருவாங்களா? அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் 2ல அவசியப்படலை. அனிருத் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ டேக் தி மைக் சார் ப்ளீஸ். தேங்க் யூ. ஈகிள் இஸ் கமிங் ஒரு கான்செப்ட், துக்கும் ஒரு கான்செப்ட். இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோ, இந்த படத்துக்கு அப்புறம் கதிரஸ் ஒரு கான்செப்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அந்த 3 minutes 2 minutes 4 minutes சாங்ஸ்க்கு மத்தியில் ஒரு 5 minutes லாங் சாங் நீலோர்பம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த 5 நிமிஷம் போட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷன் எப்படி ஆச்சு? அது ஜென்ரலாக அவ்வளோ லெங்கான சாங் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே பண்ணதே கிடையாது. பட் சாரோட கம்போஸ் பண்ணும்போது அது அந்த அந்த சிட்டிங் நிறைய டியூன்ஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ நல்லா இருக்குன்னு அப்படியே இன்னும் லாங்கராக இருந்தது. ஆக்சுவலி கொஞ்சம் எடிட் பண்ணுறோம். ஒரே ஒரு கொஸ்டின் சார். தேங்க் யூ. இன்னும் ஒரு 2 क्वेश्चन தான். சோ யாராவது எல்லா மாநில ஊழலை பத்தி பேசுன்னு சொன்னீங்க, எல்லா மாநிலத்துக்கும் கதை வெளியிடுன்னு சொன்னீங்க. குஜராத்ல இருந்து என்ன விஷயத்தை சொல்ல போறீங்க? படம் பாருங்க. சூப்பர். சங்கர் சார் சார் இங்கே சார் லெஃப்ட் சார். உங்களுக்கு என்னன்னா இப்போ வந்து நீங்கள் மீடியாலாம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல், தண்ணி கூட கொடுக்காம, கேட்டன்ஸ் பியரோ கூட வந்து எங்கே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? சார் ஒன்று இல்லை, அது புரியுது சார். எல்லாருமே வந்து ஒரு டீமாக நம்ம சேரும்போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்குது. ஒரு நல்ல படம் நம்ம சேர்த்துறோம் சார். அதுக்கு தான் சார் அது புரியுது. இருந்தாலும் இந்தியன் 2க்கு மட்டும் அந்த திரைப்படத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத பேசணும். தேங்க்யூ.